40 இடத்திலையும் வெற்றி பெறுவோம் எடப்பாடியார் தலைமையிலே. தென் மாவட்டங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். ஓபிஎஸ் தேர்தலில் நின்ற போது அவர் 4% ஓட்டு கூட வாங்கவில்லை. அவரும் தினகரனும் சசிகலாவும் சேர்ந்து மூவரும் சேர்ந்து தென் மாவட்டத்தில் 4% ஓட்டு கூட வாங்கவில்லை. தேர்தல் ஆணையத்தின் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு பொதுக்குழு ஒவ்வொரு ஆண்டும் கூட்டப்பட வேண்டும். அந்த அடிப்படையிலே இது கூட்டப்பட்டிருக்கிறது. அவ்வளவு. இல்லைங்க, இதுல பிஜேபியை கடுமையா திட்டலன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குங்க. பிஜேபியில் நாங்கள் திட்டணுமா திட்டலையா? நீங்களா உள்ளுக்கு பார்த்தீங்க? வெளியில கேட்டுதான் ஆடியோ. என்ன நாங்க அங்க உள்ளுக்கு பேசுறதெல்லாம் இங்க கேட்குமா? அப்படின்னா நீங்க சட்ட ரீதியான தவறுகளை செய்கிறீர்கள் என்று பொருள். மீடியா இதையெல்லாம் செய்யக்கூடாது. வெளியில பேனர்ல இது எல்லாம் ஸ்பீக்கர் எல்லாமே வச்சிருக்காங்க. பாஜக அரசு கடுமையா சாடல, இவங்க கூட்டணி விட்டு வெளியில வந்துட்டாங்க. அதெல்லாம் இல்ல, நியூட்ரலா பேசணும்ல, பாஜகவை விமர்சனமே பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. சொல்றத கேளுங்க. பிஜேபி தமிழ்நாட்டிலே இல்லாத உடனே என்ன பேசணும்? பேசுற அளவுக்கு நாங்க பேசிட்டு இருக்கோம். நிறைய பேசணும். பேசவில்லை என்று சொல்வது தவறு. இந்த மழை வெள்ளத்துல போதுமான நிதி தரல மத்திய அரசு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதை பத்தி உங்க கருத்து என்ன? போதிய அளவுக்கு நிதி தந்து கொண்டிருக்கிறோம், தந்து விட்டோம் என்று நிர்மலா சீதாராமனே சொல்லிவிட்டார், மோடியை சொல்லிவிட்டார், அமித்ஷாவை சொல்லிவிட்டார், நன்றியும் சொல்லிவிட்டார். ஸ்டாலினும் உதயநிதியும் மோடிக்கு போய். அதிமுகவுடைய வெற்றி நாடாளுமன்ற தேர்தல் எந்த அளவுக்கு இருக்குங்க? 40 இடத்திலையும் வெற்றி பெறுவோம் எடப்பாடியார் தலைமையிலே. கட்சிகள் வலுவா இருக்குங்களா? தென் மாவட்டங்கள்ல இன்னும் கொஞ்சம் வீக்கா இருக்கிறதா எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. எதிர்கட்சிகள் எதிரிகள் அப்படித்தானே பேசுவாங்க. தென் மாவட்டங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். ஓபிஎஸ் உடைய பிரிவு உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது? ஓபிஎஸ் தேர்தலில் நின்ற போது அவர் 4% ஓட்டு கூட வாங்கவில்லை. அவரும் தினகரனும் சசிகலாவும் சேர்ந்து மூவரும் சேர்ந்து தென் மாவட்டத்தில் 4% ஓட்டு கூட வாங்கவில்லை. அவர்கள் செல்வாக்கே இல்லை, சரிந்து விட்ட நிலை. ஓபிஎஸ் கட்சியில் இல்லாத அதிமுகவுக்கு எந்த விதமான ஒரு இழப்பும் இல்லைன்றீங்க? 0 பாதிப்பு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.